சோத்ரம் 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 சோத்ரம். அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் போல இருக்கிற என் அன்பு தகப்பனே, 16,000 சிறந்தவரே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன், அர்ப்பணிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தையானது ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அருமை இரட்சகர் மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாட்டு படிச்சாப்ல, அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதாமே. ஆடுவோம், பண்பாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அப்பா வீட்டுல எப்பவும் என்ன இருக்கும்? சந்தோஷம், சமாதானம், ஆடல் பாடல் எல்லாமே என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. அப்ப அப்பா வீட்டுல நம்ம இன்னைக்கு மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஆடல் பாடல் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்முடைய இல்லத்திலையும் அது இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற சந்தோஷம் நம்முடைய வீட்டுல குடி இருக்கிற இடத்துலயும் அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த ஆறுதல், அந்த மகிழ்ச்சி எல்லாம் என்னன்னா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வீடு எப்பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே என்றைக்கும் ஆசீர்வாதத்தோடு இருக்க காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அவர் மட்டுமல்ல, நாமும் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் என்ன செய்யறோம்? விரும்புகிறோம். அல்லேலூயா. யாரும் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமா? கிடையாது.
எல்லாரும் சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், மகிழ்ச்சி, என்ன ஆரோக்கியம் எல்லாம் இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. பொதுவா இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க அப்படின்னா, நம்முடைய வீடு பிரதிஷ்டை நாட்களிலே இந்த வார்த்தைகளை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப இந்த தாவீது தான் இதை சொல்றாரு. இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும், என்றென்றைக்கும், ஒரு நாள் மட்டும் அல்ல, தொடர்ச்சியாக என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். யாருக்கு முன்பாக இருக்கும்படி? கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்னாச்சுன்னா அந்த சொன்ன வாக்கை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் நிறைவேற்றுவதற்கு சில நேரங்கள்ல ஒரு சில கால தாமதம் ஆகலாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்முடைய குறைகள், குற்றங்கள் நிமித்தமாக ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் சரிப்படுத்தும் போது ஒரு காலகட்டத்திலே அதை நிறைவேற்ற கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, நம்ம வீட்டுல பாக்குறோம், என்ன, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமா, அப்படின்னு சொல்லி எல்லாம் வசனங்களை என்ன செய்திருக்கிறோம், போட்டிருக்கிறோம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும் என்று சொல்லி அநேக நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை என்ன செய்திருக்கிறோம், நம்ம வீடுகளிலே வசன போர்டுகளை போட்டு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வீடு ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆறுதலாக, எந்த விதமான வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இல்லாதபடி நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7:24. ஆகையால் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து மோதியும் அது விழவில்லை. ஏன் என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்மலை அப்படின்னா மலை கிடையாது. நம்ம வேதத்தின்படி கிறிஸ்துவாகிய கண்மலை. அல்லேலூயா. யார் அந்த கண்மலை? கிறிஸ்துவே அந்த கண்மலை. அல்லேலூயா. அப்ப கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு காற்று அடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, என்ன, அதை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அதாவது விழவில்லை அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அது கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்துவை முன்வைத்து, இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து, அதுதான் அவர் சொல்றாரு, உம்முடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமக்கு முன்பாக இருக்கும்படி அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய வீடு எங்க கட்டி இருக்கணுமா? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல். அல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்து. யார் அந்த கண்மலை? கிறிஸ்துவே அந்த கண்மலை. அப்ப வீடு கட்டுறோம் அப்படின்னா என்ன, நம்ம நல்லா ஜெபம் பண்ணி என்ன, ஆண்டவருடைய சமூகத்துல நல்லா உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், வீடு கட்டணும். அது ஒண்ணு இருக்கு. ஆனா நம்முடைய குடும்பம், அல்லேலூயா, நம்முடைய குடும்பமாகிய இந்த வீடு, நிலையானதாக, எந்த விதமான தீங்குகளும் வந்தாலும் அசையாதபடிக்கு அது இருக்க வேண்டுமானால் நம்முடைய கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் வார்த்தை இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். அதுதான் என்ன, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு தொடர்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ காற்று அடிச்சாலும் மழை பெய்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, அது விழாது. அல்லேலூயா. விழாது. அதான் வேதத்திலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ரோமர் 8வது அதிகாரம் 36, 39 பார்க்கிறோம். 36 முதல் 39.
ரோமர் 8:36 முதல் 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கிறோமே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வீடு அசைக்கப்படாதபடிக்கு இருக்க வேண்டுமானால் எந்த விதமான பட்டயம், நாச மோசங்கள், இது பசி, நிர்வாணம், இந்த மாதிரி காரியங்கள் எது வந்தாலும் அதான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோமே. யார் மூலமாக? கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு இல்லம். அல்லேலூயா. அப்ப எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும்? ஜெபம், வேத வாசிப்பு எல்லாம் நம்முடைய வீட்டுல இருந்து கொண்டே இருக்கணும். வீடு கெட்டுறது வேற, அது ஒண்ணு இருக்கு. ஆனால் நம்முடைய வீடு என்ன ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வீட்டுல எப்பவும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஜெபம் இருக்கணும், என்ன வேத வாசிப்பு இருக்கணும், உபவாசம் இருக்கணும், அவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு இருக்க வேண்டும். அதான் சொல்லி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்முடைய வீடு யார் மேல கட்டப்பட்டிருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக காணப்பட வேண்டும். நம்ம வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டா கூட, நான் முன்னால கூட சொல்லியிருக்கேன், இந்த தருவை குளத்துக்கு முன்னால ஆரோக்கியபுரம் அந்த வீட்டுல அங்க அந்த ஒரு தம்பிக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவராய் 1.5 செண்டோ 2 செண்டோ இடத்த கர்த்தர் என்ன செய்தாரு? கொடுத்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி அந்த வீடு கட்டுற அன்னைக்கு, நாள் செய்யற அன்னைக்கு அவங்க என்னையதான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் நம்ம மூலமா கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ சரி 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க பிரதர் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் தூத்துக்குடியில இருந்து வரணும் அப்படின்னா 7 மணிக்கே ஆயத்தமாகி வந்தா தான் அங்க என்ன செய்யணும்? வர முடியும். என்ன? ஆமா. வந்து பாக்குறேன், அந்த அவங்க எல்லாம் ஒரு கொத்தனார் நின்னாரு, எல்லாம் பெரிய ஒரு ப்ளூ ஷீட் மாதிரி ஒண்ணு விரிச்சு நிறைய நிலமோ வச்சிருந்துச்சு. வித்தியாசமா ஆண்டவருக்கு அருவருப்பான பிடிக்காத காரியங்கள் எல்லாம் வச்சிருந்துச்சு. நான் உடனே அந்த வீட்டுக்காரர் அதுல நின்னாரு, அந்த இடத்துக்காரர் அதுல நின்னாரு. அவரை கூப்பிட்டேன். யோ, ஒண்ணு இந்த தோணி அல்லனா அந்த தோணி, எந்த தோணியில ஏறு அப்படின்னு நான் கேட்டேன். அல்லேலூயா. ஒண்ணு அந்த தோணி அல்லனா அந்த தோணி, எந்த தோணியில ஏறு? 2 தோணிலையும் கால் வச்சா கீழே விழுந்துருவோம். அல்லேலூயா. அதனால எந்த தோணி? அப்போ இந்த உங்க ஏசப்பா மேலதான் அப்படின்னாரு. உடனே எல்லாத்தையும் அள்ளி தூர போடும் அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா, எல்லாத்தையும் அள்ளி மூட்டை கட்டி அங்க எங்கேயாவது கொண்டு போட்டு வரோம். அதுக்கு பிறகுதான் அடுத்தாப்புல சேர்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வீடு கிறிஸ்துவாகிய கண்மலையாகிய அவரை முன்வைத்து கட்டப்படுகிற இல்லமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டுறது ஒண்ணு, நம்ம குடும்பம் அதுவும் ஒரு வீடு தான். அல்லேலூயா. ஆமா. அப்போ கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:2-3. அந்த பாருங்க, அந்த கொர்நேலியு என்கிறதான அந்த 100க்கு அதிபதி, அவர் பட்டாளத்திலே ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிறாரு. அவர் எப்படி, அவருக்குடைய குணாதிசயம் எப்படி இருந்துச்சா? வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன செய்துகிட்டு இருந்தாரா? ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். 3வது வசனம். பகலில் ஏறக்குறைய 9வது மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் அந்த கொர்நேலியுடைய இல்லத்திற்கு வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரதிட்சயமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக சந்ததியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த கொர்நேலியுடைய இல்லத்திற்கும் பரத்திற்கும்
ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த கொர்நேலியு அதை வச்சுதான் நம்ம கற்றுக்கிடணும். கொர்நேலியு 100க்கு அதிபதி, உயர்ந்த பதவியிலே இருக்கிற, பட்டாளத்திலே இருக்கிற, உயர்ந்த பதவியிலே இருக்கிற இந்த கொர்நேலியு. ஆனால் இந்த கொர்நேலியிடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அவர் மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்து. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம மட்டும் என்ன செய்யறோம்? பயப்படுறோம். ஆனா வீட்டார் அனைவரும், இங்க என்ன போட்டிருக்கு? நானுமோ என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவால சொன்ன பிரகாரம் அப்ப முழுமையா நம்ம என்ன செய்ய முடியல? சேவிக்க முடியல. அப்ப நம்ம வீடு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் இந்த கொர்நேலியுடைய இல்லத்திற்கும் இந்த பரத்திற்கும் ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருந்தது போல கொர்நேலியு பிரதிச்சயமாய் தரிசனம் கண்டான். திடீர்னு அந்த தூதன் வந்துடுறாரு. யார் வீட்டுக்கு? கொர்நேலியு வீட்டுக்கு வந்துடுறாரு. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டிற்று அப்படின்னு சொல்லி அவன் பிரதிச்சயமா என்ன செய்தானா? தரிசனங்களை கண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு இரண்டாவதாக எப்படி இருக்கணும்? முதலாவது, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு கர்த்தருடைய என்றென்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப நல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி. இரண்டாவது, நம்முடைய வீட்டிற்கும் பரத்திற்கும் ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொர்நேலியுடைய இல்லத்திற்கும் அவனுடைய பரத்திற்கும் ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருந்தது. தேவதூதன் தன்னிடத்திலே வரவும், கொர்நேலியுவே, அப்படி பிரதிச்சயமாய் அவன் தரிசனங்களை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வீடு தரிசனங்களை காணுகிற வீடாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சில சின்ன பிள்ளைகளை நான் பார்த்தேன் அப்படின்னா, எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பிள்ளைகளை பார்த்தேன்னா அந்த பிள்ளைய பார்த்து சொல்லுவேன், சொப்பனம் காண்றியா? அதுக்கு தெரியாது, இல்ல தரிசனம்னு தெரியாது. சொப்பனம் காண்றியா? ஆமா, அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமா என் மகா எப்பமாவது என்ன செய்யல சொப்பனம் காண்றேன் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வீட்டிற்கும் பரத்திற்கும் ஒரு இணைப்பு இருக்கணும்னா முதல்ல இந்த கொர்நேலியு இடத்துல என்ன இருந்துச்சான்? பக்தி இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, தான தர்மம் இருந்துச்சு, ஜெபம் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அல்லேலூயா. ஆமா, கூரை இல்லை அப்படின்னா எல்லாம் வந்துரும்ல. அல்லேலூயா. அப்போ கொர்நேலியுடைய இல்லத்திற்கும் பரத்திற்கும் ஒரு இணைப்பு இருந்தது போல தரிசனம் காணுகிற வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும். முதலாவது, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தரிசனம் காண்கிற வீடாக நம்முடைய இல்லம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நம்முடைய இல்லத்தார் யாவருக்கும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப சகையு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதபடி இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த சகையு காட்டத்தி மரத்தில், அவன் குள்ளனா இருந்தபடியினால் காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி, ஆனா ஆண்டவர் தூரத்திலே வரும்போது, சகைவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீட்டில யார் தங்கணும்? இயேசு தங்குகிற வீடாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்து தங்குகிற வீடாக இருக்க வேண்டும். அதான் சொல்லியிருக்கு, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப சகையு என்ன? வரி வசூலிக்கிறவன், பாவியான சகையு. அந்த குடும்பத்துல எவ்வளவு சமாதானம் இல்லாம எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்கும். அந்த அம்மா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. இவர் குடிச்சிட்டு வந்துட்டு, இவர் பாவ பழக்க வழக்கத்துல எல்லாம் சிக்கிட்டு வந்துட்டு ரொம்ப இந்த அம்மாவை வேதனைப்படுத்தி இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கும், அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சகையு என்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றானோ, அல்லேலூயா, அதுவும் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ நம்முடைய மூன்றாவதாக நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்து தங்குகிற ஒரு இல்லமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தங்குகிற இல்லமாக காணப்பட வேண்டும். அப்ப தங்கணும், அவர் தங்கணும் அப்படின்னா எந்த விதமான அருவருப்புகள் இல்லாதபடி நம்முடைய வீடு கர்த்தருக்கு பரிசுத்தமான இல்லமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு ஒண்ணு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த வீடும் என்னன்னா பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உபாகமத்தின் புஸ்தகம் 13:23 நான் வாசிக்கிறேன். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே அவர் எப்படி இருக்காரா? உலாவிக் கொண்டே இருக்கிறார். இயேசு நம்முடைய வீட்டுல நமக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஆகையால் உன்னிடத்திலே அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு சுத்தமா இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. அப்போ அதான் ஒரு ஐஜி வீட்டுல ஒரு ஜெபத்துக்கு அழைச்சிருக்கும் போது அந்த ஐஜி வீட்டுல சில மறைவான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஐஜி எல்லா இடத்துக்கும் போயிடணும். நான் இந்த சம்பவத்தை முன்னாலும் சொல்லியிருப்பேன். இந்த வசனத்தை இப்பவும் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப யாரோ இப்படிப்பட்ட காரியத்துல சிக்கி இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை இப்ப இங்க தாள்ல எழுதி வைக்கல, ஆனா இந்த வசனத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறார். அப்படின்னா உன்னுடைய பாளையத்திற்குள்ளே இருக்கிற அசூசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு நீ என்ன செய்? எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீட்டுல இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, சும்மா அந்த வசனத்தை மட்டும் சொன்னா போதாது. அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமான வீடாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு தேவ பிரசன்னம் நிரம்பின இல்லமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த உம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக தாவீது அதைத்தான் சொல்றாரு. என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வீட்டுல அருவருப்பான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்திடணும்? எடுத்து போற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்னாலே இந்த வசனத்தை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இங்க சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, சில அருவருப்பான காரியங்கள், யாரோ ஏதோ கொடுக்குறாங்க, அப்படி விளைச்சல் நிலத்தை கொண்டு போட்டா ஆசீர்வாதம், கிணத்துக்குள்ள போட்டா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப எந்த தோணியில கால் வைக்கணும்? ஏதாவது ஒரு தோணியில தான் கால் வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு தோணியில கால் வச்சா தான் அந்த தோணியில போய் சேர்ற இடத்துக்கு போக முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அல்லேலூயா. அப்ப அந்த வழிதான் என்ன? ஒரு நல்ல வழி. அந்த வழிதான் நமக்கு அந்த மோட்ச ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிற நல்ல ஒரு வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த அருவருப்பான காரியங்கள் நம்முடைய இல்லத்திலே காணப்படுமாயின், ஏன்னா சிலர் கயிறு கட்டியிருப்பாங்க. நான் முன்னாலெல்லாம் அது சாட்சியம் நிறைய சொல்லி இருக்கிறேன். இந்த மதிப்புராக ஆஸ்பத்திரியில ஒருத்தங்க இப்படிதான் ஒருத்தர் துண்டு பிரதி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பாப்பா ஓடி வந்தா, திருநீர் எல்லாம் போட்டிருந்தான். ஓடி அங்கிள், உங்களுக்கு தூத்துக்குடி தானே அங்கிள்? எங்க தாத்தாவை ஆஸ்பத்திரியில வச்சிருக்க அங்கிள், கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமா? கொஞ்சம் போய் ஜெபம் பண்ண முடியுமா? சரிம்மா, கண்டிப்பா போறேன். நீ எங்க படிச்சா? VGSல படிச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா சொன்னா. கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு, ஐயா திருசனங்கோப்புல போய் இவ்வளவு லட்சம் நான் செலவு பண்ணேன், இவ்வளவு எக்ஸ்ரே எடுத்திருக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லையா, நான் ஒரு கண்ணியை வச்சு வணங்கிட்டு இருந்தேன், இந்த கண்ணியை என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், எல்லாருமே விட்டுட்டு போயிருவாங்க, ஆனா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவராய் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா, விலகவே மாட்டாரு. நீங்க செலவழி பண்ண ஒன்றும் தேவையில்லை. அதனால நான் சொன்னேன், இந்த கயிறு உங்களை விடுவிக்குமா?
இவ்வளவு கயிறு, சோப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு கட்டி இருக்கீங்க, இது உங்களை விடுவிக்குமா, இதெல்லாம் அறுத்து போட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு அப்படி வந்துட்டேன். திடீர்னு அறுத்திருக்காரு, வேஷ்டி உறிஞ்சிருக்கு, 2 கால் நடக்க முடியாத ஆளு, வேஷ்டி உறிஞ்சிருக்கு, திடீர்னு 2 காலுமே நின்றுச்சு. அல்லேலூயா. அப்ப கெட்டு எதுல இருந்திருக்கு? கயிறுல இருந்திருக்கு. அல்லேலூயா. இந்த புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வர்ற அந்த முக்குல ரைட் சைடு 2 உரக்கடை இருக்கும், 2 உரக்கடை இருக்கும். சாட்சி அதுதான், 2 உரக்கடை இருக்கும். இப்ப அந்த பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப வந்து அவங்க பேரன் கூட்ட யாராவது கடை வச்சிருப்பாங்க, அத்திமரப்பட்டிக்காரங்க. அங்க போய் கேட்டா தெரியும் என்ன. ஆமா, அவர் சொன்னாரு, ஐயா நான் வயலுக்கு போனேன் பார்த்துக்கிடுங்க, பீங்காங்குத்தன மாதிரி தான் இருந்துச்சு, 1 கால் நடக்க முடியாம ஆச்சு, ஆனா இப்ப 2 காலுமே நடக்க முடியாம ஆயிடுச்சு ஐயா. அப்படியான பிசாசானவன் யாரை விளங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்வானா, வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டுல அருவருப்பான காரியங்கள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கையில, கால்ல, இடுப்புல அதை இதையும் கெட்டிக்கிட்டு என்ன செய்யற, யாரோ எதை கொடுக்காங்க, அவங்களுக்கு கயிறு வியாபாரம் நல்லா நடக்கணும். அல்லேலூயா. ஆமா, அந்த தகட்டுல சுத்தி வச்சு தாயத்து அப்படி அவனுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு விலகிடணும். அல்லேலூயா. நமக்கு வேத வசனம் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அதனால அவர் நமக்குள்ளே, உன் பாளையத்திற்குள்ளே அவர் உலாவி கொண்டே இருக்கிறார். அந்த சபைக்குள்ளாக உங்கள் மத்தியிலே அவர் உலாவி வருகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம வீட்டுல அவர் உலாவணும், இங்கே உலாவு வர வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்ப உலாவணும் அப்படின்னா உன்னிடத்திலே, அதான் போட்டிருக்கு, உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு. அவர் விலகி போயிட்டாரு அப்படின்னா ரொம்ப சங்கடம் தானே. அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள அப்பா சில நேரம் எங்களை கஷ்டமா இருக்கும், சில நேரங்களை நினைச்சேன் அப்படின்னா, ரொம்ப சோர்வு வந்துட்டுனா ஒருவேளை ஆண்டவர் நம்மகிட்ட இல்லையோ அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன். ஆனா அடுத்த செகண்ட் எங்கேயாவது போய் சர்ச்சில் போய் நிப்பாட்டிட்டாரு அப்படின்னாச்சுன்னா வல்லமையா எடுத்து பயன்படுத்திடுவாரு. அல்லேலூயா. ஆமா, அப்போ அவர் உன்னிடத்திலே அசூசியான காரியத்தை கண்டு விலகி போகாதபடிக்கு. அல்லேலூயா. ஆமா, அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து தங்குகிற இல்லமாக. அல்லேலூயா. அத நம்ம சொல்றோம், உனக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணும்படியாக உன்னுடைய இருதய கதவை திறந்து நம்ம கொடுக்க வேண்டும். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் வந்து வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளாக சில அருவருப்பான காரியங்கள் இருந்துச்சுனாலும் என்ன செய்யணும், அதையெல்லாம் என்ன செய்யணும், அகற்றி போட வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற அசூசியான காரியங்கள், கோபம், மூர்க்கம், தூஷணம், என கசப்பு, வைராக்கியம், கோபம், மன்னிக்க கூடாத சுபாவம், இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நம்ம ஜெபம் பண்ணாலும் இது ஒரு பக்கம் என்ன செய்துகிட்டு இருக்கோம், அழுத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில சொன்னது பிறகு போய் ஜெபம் பண்ணாலும் அது வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பிரதர் இன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை என்ன செய்திருக்கும், அழுத்தி கொண்டே இருக்கும். அப்ப இது எல்லாம் என்ன செய்யணும், நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்து தங்குகிற ஒரு இல்லமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நமக்குள்ளே இயேசு தங்குகிற நம்முடைய நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, மூன்றாவதாக, 4வதாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செய்தா, நிரப்பிட்டு. எல்லாமே வீடு 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 அப்படின்னு சொல்லி 4வது காரியம், அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. ஆமா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது ஒரு மனமாய். அல்லேலூயா. ஆமா, நல்ல ஒரு பாட்டு படிச்சு, அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா.
அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஜெபம் பண்றதுக்கு முன்னால நல்ல பாட்டு படிச்சு, ஒரு மனதோடு பாட்டு படிச்சு, நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கணும். அப்படின்னா ஆண்டோடைய சமூகத்துல ஒரு பாட்டுக்கு 2 பாட்டு 3 பாட்டு படிச்சு நல்ல ஒரு பிரசன்னம் இறங்குற வரைக்கும் ஆண்டவரை என்ன செய்யணும், துதிச்சு பாடி, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நான் உன் வீட்டுல வரணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சகையிட்ட. ஆனா அந்த சகையை சொன்னாரு பாத்தீங்களா, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்த உடனே, ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே அறிக்கையிட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, அறிக்கை. நானா இருந்தாலும் அதுதான், ஆண்டவரே குற்றங்கள் குறைகளை மன்னிங்க அப்படின்னு சொல்லி, என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஆண்டோடைய சமூகத்துல அறிக்கையிட வேண்டிய காரியங்களெல்லாம் அறிக்கையிட்டு அதுக்கு பிறகு நம்முடைய காரியங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறது நான் நமக்கு மட்டுமே ஜெபிக்கிறது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்கு, தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, அடுத்தாப்புல யாருக்கு ஜெபம், இப்போ வரப்போகிற எலெக்ஷன். அல்லேலூயா. அந்த எலெக்ஷன்ல ஆண்டவருக்கு பிரியமான நபர், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யாதபடி நல்ல நபரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிலாம் அதற்காக ஜெபிக்கணும். ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல நபரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிலாம் அதுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய திருச்சபைக்காக. அல்லேலூயா. நம்ம வாரம் வாரம் இந்த இடத்துல என்ன செய்யணும், ஆராதிக்கிறோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை துதி ஆராதனை என்ன செய்து ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப இந்த கூடுகைக்காக, இந்த திருச்சபைக்காக, திருச்சபை நடத்துகிற போதகருக்காக, அம்மாவுக்காக, எல்லாருக்கும் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு பிறகு நமக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதான் பிலிப்பியர் 2:4 சொல்லியிருக்கு, அவனவன் தனக்கானவைகளுக்காக அல்ல பிறனுக்கானவைகளுக்காகவும் நோக்க கடவன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருக்காக மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே அவர் என்ன செய்தாரு, சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க இவங்க எல்லாரும் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்தார்கள், பலத்த காற்று வீசினது. அல்லேலூயா. ஆமா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொருத்தரும் என்ன செய்தாங்களா, அந்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாசையிலே என்ன செய்தாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய். அந்த ஒருமனம் எப்படி வரும் அப்படின்னா, நல்ல பாட்டு படிச்சு அறிக்கையிட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அறிக்கையிடும் போதுதான் நமக்கு நல்ல என்ன செய்யும், ஒருமனம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, 4வதாக நாம் வாசிப்போம். யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம். 5வதாக யோவான் 12:3. தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அப்ப அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வாசனை நம்முடைய இல்லத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நேற்று ஒரு பால்காய்ப்பு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆளை பார்த்தாச்சுன்னா, அவரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போற மாதிரி அவர் முகத்தை பார்த்தேன். கருப்பாதான் இருந்தாரு. என்ன, அப்போ அழகுல அது வேற, அது மாம்ச கண். அப்போ அவரை பார்த்த உடனே நான் அந்த எங்க சொந்தக்காரர் தான், அவரு சொந்தக்காரர் இல்ல, பால்காய்ப்பு வீடு எங்க சொந்தத்துல உள்ளவங்க. அங்க கூட வந்திருந்தாங்க, சொந்த பந்தத்துல வந்திருந்தவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு ஊழியத்தை செய்யற அவர்கிட்ட கேட்டேன், அவரு யாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னாங்க,
அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்க டூய்புரத்துல இருக்காங்க, எனக்கு அண்ணி வேணும். அந்த அண்ணி வீட்டு பக்கத்துல உள்ள இந்துக்களை அவங்க இந்துக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்னைக்கு காணப்படுறாங்க. அப்படின்னா இவங்களுடைய கிறிஸ்துவின் வாசனை இங்க இருந்து என்ன செய்யுச்சு, அங்க வீசிட்டு. அல்லேலூயா. அப்ப வாசனை வீசுகிற வீடாக நம்முடைய இல்லம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப அது என்ன அப்படின்னா நம்ம அன்பு. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய அன்பு, நமக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு. ஒருத்தங்க ஒரு வியாதிப்பட்டுட்டாங்க, ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுவோம், அவங்கள போய் ஆஸ்பத்திரியில போய் பார்ப்போம், என்ன அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவின் அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இப்படிதான், கிரியையினாலே. அல்லேலூயா. முதலே கொண்டு வசனத்தை சொல்ல முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய, ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய காரியங்கள் நேரம் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், வேண்டிய உதவிகளை செய்யும் போது அவங்க ஒரு கிறிஸ்தவங்களா இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இப்ப அந்த ஆளு தான் சொல்லி, இந்த ஆளை குறிச்சு அவங்க சொன்னது, அவங்க இந்துல வைராக்கியமா இருந்தாங்க, இன்னைக்கு என்ன செய்தாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. அது நான் கேட்கல, அவர்கிட்ட கேட்கல, அவர் முகத்தை பார்த்துதான் நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. அவர் அவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுதான் நான் கண்டுபிடிச்சு கேட்டேன் சொந்தத்துல உள்ளவங்க கிட்ட. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அக்கா அண்ணி வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த வீடு அடுத்த வீடு. அப்போ இந்த வாசனை எங்க என்ன செய்யுச்சு, அது என்ன செய்யுச்சு, பக்கத்துல உள்ளவங்களையும் என்ன செய்யுது, ஈர்க்கிறது, கிறிஸ்துவின் இடத்துல ஈர்த்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிற இல்லமாக நம்முடைய வீடு என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. நாங்கள் தேவனுக்கு நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோமே. யாருக்குள்ளாக? ரட்சிக்கப்படுகிறவர்களையும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒரு பாட்டு படிக்கோம்ல, அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் கண்டேன் ஐயா, அந்நாளெனையும் வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் கண்டேன் ஐயா, அந்நாளெனையும் வெறுத்தேன் ஐயா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆமா, அன்பே பிரதானம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு யாரிடத்துல வெளிப்பட வேண்டும்? நம்மிடத்திலே இருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நம்மிடத்தில இருந்து அந்த நற்கந்தமான, அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நற்கந்தமான வாசனை நம்மிடத்தில இருந்து புறஜாதிகள் மத்தியிலே வீசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்படி வீசும்போது என்ன, யாராக இருந்தாலும் அல்லேலூயா, ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் ஆண்டவருடைய சபை என்ன, ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டு கண்டிப்பா என்ன செய்வாங்க, திருச்சபைக்குள்ளாக வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ நாலாவதாக நம் வாசனை, நம்முடைய வீடு அந்த பரிமள தைலத்தினால் அந்த வீடு முழுவதும் என்ன செய்துச்சா? வாசனை நிரப்பிற்று. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் வாசனை நம்மிடத்திலே இருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் வாசனை நம்மிடத்திலே இருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம அன்பால் அவர்களை கிறிஸ்துவின் இடத்திலே ஈர்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபு 5வது அதிகாரம் 24வது வசனம். யோபு 5:24. உம்முடைய கூடாரம். எல்லாருக்கும் ஏற்ற வசனம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு வசனம். இப்போ வாசிக்கக்கூடிய இந்த வசனம் வாசிங்க. உம்முடைய கூடாரம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைகளை காண மாட்டீர்கள். கரங்களை தட்டே. அப்படி நம்முடைய கூடாரத்திலே எப்பொழுதும் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் என்ன செய்யணும்? விலகி போகும். அல்லேலூயா. ஆமென். சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன். என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய இல்லத்திலே வந்து உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய வாசஸ்தலத்திலே குறைவை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி என்றென்றைக்கும் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. ஆமா. உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது சமாதானம் உண்டாகும். கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கோ கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கோ கர்த்தாவே,